ஆணைமுகனின் தம்பி அரோகரா விரும்பி ஈசனின் இளைய மகன் முருகனின் திருவடி சரணம். வணக்கம் நேயர்களே. இன்று 16/4/2017 ஹே விளம்பி வருஷம் சித்திரை மாதம் 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. பஞ்சமி திதி கேட்டை நட்சத்திரம், கௌளவ கரணம், பின் கரசை கரணம், மரண யோகம் கூடிய வராகி ஜெயந்தி. இந்த வராக ஜெயந்தியில் சிறப்புக்குரியது, அதை பற்றியும் பேசுவோம். சூலம் மேற்கு வடமேற்கு, நாளிகை 12, பரிகாரம் வெள்ளம். இன்னைக்கு வராக ஜெயந்தி. விஷ்ணு பகவான் 9 அவதாரங்களை எடுத்திருக்கிறார். முதல் அவதாரம்னு சொன்னால் மச்ச அவதாரம். அது வேதங்களை எல்லாம் கடலுக்கடியே அறக்க மறைச்சி வச்சுட்டான். அதை மீட்கிறதுக்காக வந்ததுன்னு சொல்றது மட்டுமில்லாமல், மனிதன் முதலில் தோன்றியது மீன் தான் அப்படின்னு சொல்றாங்க. மனிதன் எதிலிருந்து தோன்றுனா? குரங்கிலிருந்து தோன்றுனானா? மீனிலிருந்து குரங்கும், குரங்கிலிருந்து இப்போ மேலை நாட்டுக்காரங்க குரங்கிலிருந்து மனிதன் தோன்றுனான்னு சொல்றாங்க. ஆனால் நம்ம அவதாரங்களுடைய அமைப்பை பார்க்கும்போது அந்த மீன் தான் முதல்ல மனிதனுடைய நிலைன்னு சொல்றாங்க. அந்த மீனிலிருந்து அந்த பரிணாம வளர்ச்சி ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் மனிதனுக்கு மூதாதையர் மீன் அப்படின்னு சொல்லலாம். ஆக அந்த தெய்வமானது மச்சம்னு சொல்லக்கூடிய அந்த அவதாரத்தை முதலாக எடுத்தார். அதுக்கப்புறம் பார்க்கும்போது கூர்ம அவதாரம். கூர்ம அவதாரத்தில் இந்த பார்க்கடலை கடைஞ்சாங்க. அதுக்கு அவர் அதை தாங்கி பிடிக்கக்கூடிய ஒரு நிலையில் இருந்தார். ஆக சிறப்புக்குரிய அவதாரம் கூர்ம அவதாரம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூர்ம அவதாரத்துக்கு அப்புறம் சிறப்புக்குரிய நிலையை பேசுறது வராக அவதாரம். அதுதான் இன்னைக்கு வராக ஜெயந்தி. இந்த வராக ஜெயந்தி பூமி பந்தை அரக்கன் ஒழித்து வைத்ததுனால அதை அந்த இறைவன் வராக மூர்த்தியாக மீட்டெடுத்தார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. இதில் அனைத்தும் கற்றவங்க யாரும் இல்லை. ஆனாலும் அந்த அமைப்பை முன்னோர் விட்டுட்டு போயிருக்காங்க. அவங்க சொன்ன விஷயங்களை வச்சு நம்ம பேசுகிறோம். இதில் குற்றம் ஏதும் கண்டுபிடிக்க வேண்டாம். முக்கியமாக மச்ச அவதாரம், அதுக்கப்புறம் கூர்ம அவதாரம், அதுக்கப்புறம் வராக அவதாரம். அந்த வராக அவதாரத்தினுடைய ஜெயந்தியா இன்னைக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த வராக மூர்த்தியை நம்ம வழிபடும் போது நமக்கு சிறப்புகளும் முன்னேற்றங்களும், விடுபட்டு போன நன்மைகளும் நம்மை தேடி வரக்கூடிய நிலையும், கல்வியில முன்னேற்றம் ஏற்படக்கூடிய சாத்தியக்கூறுகளும் இன்னைக்கு உண்டாகும். அதற்கு அடுத்த அவதாரமாக அவர் எடுத்தது நரசிம்ம அவதாரம். அதை பற்றி உங்களுக்கு தெரியும். பக்த பிரகலாதனுடைய நிலையாக அதை சொல்லப்பட்டது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வாமன அவதாரம். அந்த வாமன அவதாரத்தில் 3 அடி கேட்டு வர்றார். அதாவது இந்த எல்லா உலகத்தையும், அரக்கர உலகம், தேவர் உலகம், மனித உலகத்தை எல்லாத்தையும் தான் கட்டி ஆளணும்னு சொல்லி தானம் பண்றார் மகாபலி சக்கரவர்த்தி. ஆனால் அது மனிதனுக்கு இது நிலையில்லாதது. மனிதனால அவ்வளோ ஒரு சிறப்புகளை பெற முடியும்னு அமைப்பு இருந்தாலும் கூட அந்த கருவம் ஒரு மனிதனுக்கு வரக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் அந்த அவதாரம் எடுத்து அவர் அளந்து எடுத்தாரு. 2வது அடியிலேயே எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு. 3வது அடியில் மகாபலி மேலே காலை வச்சு அவரை மண்ணுக்குள்ளே அனுப்புறதாக சொல்லுவாங்க. அதுவே அவர் பெற்ற புண்ணியம்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பரசுராமர் அவதாரம் எடுத்தார். அந்த பரசுராமர் அவதாரத்தினுடைய நோக்கமே பார்த்தீங்கன்னா அற்புதமான விஷயம்தான் அது. அதாவது ஒழுக்க நெறிகளை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லக்கூடிய நிலை. அந்த ரேணுகாதேவி அம்மா தினந்தோறும் ஆற்றுக்கு போய் மண்ணை எடுத்து அவங்களுடைய கற்பு நெறியால் அதை இணைக்கும் போது அது குடமாக மாறிடும். அப்போவே காஞ்சிருமா, சுட்டா சட்டியாக அந்த பானையாக மாறிடும். அதில் நீர் எடுத்து கொடுத்து தான் அவர் பூஜைகளை செய்வார். ஒரு நாள் கந்தர்வன்னு சொல்லக்கூடிய ஒரு தேவபுருஷன் வானத்தில் போகிறதுனுடைய நிலையில் அந்த அம்மா பார்த்துருச்சு. ஆஹா, இவ்வளவு அழகானவனும் இருக்கானான்னு நினைச்சது மூலமாக அந்த மண் பானை ஆகலை. அதை அவர் கண்டுட்டார். பரசுராமருடைய அப்பா பார்த்துட்டார், ரேணுகாதேவியோட கணவர். அதனால பரசுராமருடைய கையாலேயே தாயாரை தலையை வெட்ட சொல்லிட்டார். தந்தையுடைய சொல்லுக்கிணங்க அவர் வெட்டிட்டார். அதற்கப்புறம் ஒரு வாக்கு கேட்டார். அந்த வாக்கு மூலமாக தாயை திரும்பவும் உயிர்ப்பிச்சார்னு சொல்லுவாங்க.
ஆக கற்பு நெறியினுடைய சிறப்பை நம்ம இந்த இந்திய நாட்டிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த கதைகள் மூலமாக எந்த அளவுக்கு இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. அதற்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் ஸ்ரீ ராமாவதாரத்தை எடுத்தார். அது ஒழுக்க நெறிகளை பின்பற்றக்கூடிய நிலையை கொண்டு வரக்கூடியதான். அதற்கு அப்புறம் பலராம அவதாரம் எடுத்தார். அதற்கப்புறம் கிருஷ்ணா அவதாரம் எடுத்தார். இப்படி அவதாரங்களில் இன்னைக்கு நாம் சொல்லக்கூடியது மூன்றாவது எடுத்த வராக அவதாரம். அதனால் வராகி கோவில்கள் எங்காவது இருந்தால் நீங்கள் அங்கே போய் கும்பிடுங்க. இல்லைன்னா அந்த வராக உருவத்துக்கு தீபமேற்றி வழிபடலாம், வராக மந்திரங்களை சொல்லி வழிபடலாம். அதனால் உங்களுக்கு சிறப்புகள், மேன்மைகள், முக்கியமாக கல்வியில் சிறப்புகள் ஏற்படும். இனி இன்றைய ராசி பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக நிலைகளை பார்க்கலாம். சூரிய மேசத்தில் உச்சம், சந்திரன் விருச்சிகத்தில் நீசம், செவ்வாய் ரிஷபத்தில் சமம், புதன் மேசத்தில் சமம், குரு கன்னியில் நட்பு வக்ரம், சுக்கிரன் மீனத்தில் உச்சம், சனி தனுசில் சமம், ராகு சிம்மப்பகை, கேது கும்பப்பகை பெற்றிருக்கக்கூடிய கிரக சஞ்சார நிலை வானமண்டலத்தில் இருக்கு. இனி இன்றைய ராசி பலன்களை மேஷம் முதல் மீனம் வரைக்கும் பார்க்கலாம். முதல்ல அதுவும் வார ராசி பலன்களா பார்க்கலாம். முதல்ல மேஷ ராசி. அசுவினி பரணி கிருத்திகை 1ஆம் பாதம் கொண்ட ராசி. ராசி அதிபதி செவ்வாய். இந்த ராசிக்கு இன்னைக்கும் பகல் பொழுது முழுக்க சந்திரன் அஷ்டமத்தில் இருக்கு. இரவு பொழுது சந்திரன் அஷ்டமத்திட்டு விலகி நன்மைகளை கொடுக்கும். ஆக இன்று பகல் பொழுது பேச்சுவார்த்தை, கொடுக்கல் வாங்கல், போக்குவரத்து அனைத்திலும் கவனமாக இருக்கணும். இன்று இரவு, நாளை, அதை தொடர்ந்து வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான சந்தர்ப்பங்களை வழங்கக்கூடிய நிலையில் யார் இருக்காங்கன்னா சந்திரன் இருக்கார். அது தவிர உங்களுக்கு புதன் ஜென்மத்திலையும் சூரியன் ஜென்மத்திலையும் இருக்கிறது சிறப்பு. சூரியன் விரயத்திலிருந்தவர் ஜென்மத்துக்கு வந்திருக்கிறது சிறப்பு. குரு நல்ல இடத்துல இல்லைங்கிற ஒரு பலவீனம் இருக்கு. அது வக்ரத்தில் இருக்கிறது ஓரளவுக்கு பரவாயில்ல, எங்கேயும் பரவாயில்ல. நிறைய கடன் ஆயிடுச்சுன்னு சொல்றவங்க தான் இந்த ராசிக்காரங்களை பார்க்க முடியுது. கடன்பட்டார் நெஞ்சம்போல் கலங்கினான் இலங்கை வேந்தர்னு சொல்லி சில பேருக்கு மருத்துவ செலவுகள், கஷ்டப்பட்டு ஒரு வீடு வாங்கியிருப்பாங்க, மருத்துவ செலவுகளால் உறவுகள் கிட்ட பலன் கடன் வாங்கியிருப்பாங்க. அதை விற்று கொடுக்க வேண்டிய எண்ணங்கள் சில பேருக்கு வரும். கடன் இல்லாமல் இருக்கணும்னு தான் நினைக்கிறோம். ஆனால் அஷ்டமசனி போன்ற காலங்களில் கடங்காரம் பண்ணித்தான் தீரும். ஆனால் அதுக்காக முழுமையும் அவ்வளோ சீக்கிரம் அவசரப்பட்டு ஒன்றை விற்க நினைச்சா கூட நல்ல விலைக்கு விற்காது. ஆக அவசரப்படாமல் பொறுமையாக இருந்து கடன் யாருக்கிட்ட வாங்கியிருக்கிறோமோ அவங்ககிட்ட பேசி, இது பாருப்பா ஒன்றது கொடுத்து போட்டு தான் மற்ற வேலை அப்படிங்கிற சொல்கிறத விட அவர் கூட பேசணும். இந்த மாதிரி கேட்குறாங்க, கொஞ்சம் பொறுத்துருங்க, இது உங்களுக்கு நன்மை ஆகிறதோட எனக்கும் அது தீமையாகக்கூடாதுன்னு சொல்லி அப்படி பேச்சால் சரி பண்ணி கொண்டு போகணும். அது இன்னைக்கு பேசுனீங்கன்னா சரிப்படாது. இந்த வாரத்தில் நாளையிலிருந்து உங்களுக்கு இந்த கடன் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையும். புதிய முயற்சிகளுக்குரிய நிலையில், வேலையில் மாற்றங்களுக்குரிய நிலையில் நன்மைகள் ஏற்படுத்தக்கூடிய வாரமாக இன்று தவிர மற்ற நாட்கள் அமையும். அசுவனியில் பிறந்தவங்க சரஸ்வதியையும், பரணியில் பிறந்தவங்க துர்க்கை அம்மனையும், கிருத்திகையில் பிறந்தவங்க மகாலட்சுமியும் வழிபடுங்க. அடுத்தது ரிஷப ராசி. கிருத்திகை 2, 3, 4 பாதங்களும், ரோகிணி 4 பாதங்களும், மிருகசீடம் 1, 2 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சுக்கிரன். இந்த ராசிக்கு சுக்கிரனுடைய பலமுருந்திய நிலை அற்புதம். சந்திரன் இன்னைக்கு பகல் பொழுதுல நல்லா இருக்காரு. நீங்க எடுக்கிற காரியத்தில் உங்களுக்கு பங்கம் ஏற்படாமல் நன்மைகளை ஏற்படுத்த பார்ப்பார். நீங்க சொல்ற சொல்லுக்கு பிறர் கட்டுப்படுவாங்க. போக்குவரத்தில் சில சிறு இடையூறுகள் அஷ்டம சனியால் ஏற்பட்டாலும் சந்திரனுடைய நிலையால் அறிவுபூர்வமாக செயல்பட்டு அதை சாதிச்சுக்குவீங்க. ஆனால் இரவு பொழுது இன்று சந்திரன் அஷ்டமத்துக்கு வர்றதோட மட்டும் இல்லாமல் சனியோட சேர்றார். அஷ்டம சனி இருக்கும்போது, சந்திரன் அஷ்டமத்துக்கு வரும்போது இரவு பயணம் கண்டிப்பாக தவிர்த்துக்கணும். ஆக இன்று பகல் பொழுது பயணத்தை வச்சுட்டு இரவு பொழுது முடிஞ்ச வரைக்கும் ஏதோ ஒரு பக்கம் தங்கியிருந்து வரலாம். நீங்கள் ஊருக்கே போகிறீங்க, ஒரு பக்கம் உறவினர் வீட்டுக்கு, நான் இப்போவே கிளம்பி போனால் தான் நாளைக்கு ஆஃபீஸ் போய் சேர முடியுங்கிற மாதிரி இல்லாமல் காலையில் கிளம்பி கொஞ்சம் ஆஃபீஸ் லேட்டாக வந்தாலும் பரவாயில்ல, ஆனால் நாளைக்கு லேட்டாக வந்தால்
கொஞ்சம் சங்கடங்கள் வரத்தான் செய்யும். இல்லைன்னா நீங்கள் ஊருக்கு கிளம்பி போகாமல் நீங்கள் வீட்டிலேயே இருந்துட்டு அலுவலகத்துக்கு போய்க்கலாம். ஆக எது முக்கியம் அப்படிங்கிறது முடிவு பண்ணிக்கங்க, அல்லது லீவ் போட்டுக்கலாம். நாளை மறுநாளும் சில சங்கடங்களும் சலிப்புகளும் சிரமங்களும் ஏற்படத்தான் செய்யும். அதை பொறுத்து உங்களுடைய அறிவாற்றலால் அதை சரி செய்து கொண்டு போய்க்கலான்னு சொல்கிறேன். ஆக இன்று இரவு நாளை மறுநாள் கொஞ்சம் கடினமாக இருக்கும். இன்று பகல் பொழுது சாதகமாக இருக்கும். அதன் பின்னும் சிறப்பாக இருக்கும்னு சொல்லக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையும். கிருத்திகையில் பிறந்தவங்க முருகனையும், ரோகிணியில் பிறந்தவங்க சிவன் கோயில் இருக்கக்கூடிய சந்திர பகவானையும் பாலாபிஷேகம் செய்து வழிபட்டது சிறப்பு. மிருகசீரிடத்தில் பிறந்தவங்க ஆஞ்சநேயரையும் வழிபடுங்க. அடுத்தது மிதுன ராசி. மிருகசீரிடம் 3-4 பாதங்களும், திருவாதிரை 4 பாதங்களும், புனர்பூசம் 1-2-3 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி புதன். இந்த ராசிக்கு கிரகங்களுடைய போக்குல எப்படிப்பட்ட நிலை காட்டும் அப்படின்னு சொன்னா, நல்ல நிலை காட்டுமா இந்த வாரத்தில்னா, இன்று விட இன்று இரவு நாளை மறுநாள் சாதகமான சூழல் உருவாகும். பண தேவைகள் பூர்த்தி ஆகும். இன்று கூட ஒருத்தர் பணம் கொடுக்குறேன்னு இருந்தால் கொடுக்காம இருந்தாருன்னா நாளைக்கு மறுநாள் கொடுப்பார். அதன் பின் அதாவது புதன் வியாழன் உங்களுக்கு சில அலைச்சல்கள் சிரமங்கள் ஏற்பட பார்க்கும். புதன் வியாழனில் சில அலைச்சல் சிரமங்களை கொடுக்கும். போக்குவரத்தில் கவனம் எச்சரிக்கையாக இருக்கணும். ஆக இந்த வாரத்தில் புதன் வியாழன் அதிக எச்சரிக்கை கவனம் தேவை. இந்த வாரத்தினுடைய இன்றும் நாளை மறுநாளும் வெள்ளி சனியும் சிறப்புக்குரிய சந்தர்ப்பங்களை கொடுக்கும்னு சொல்லக்கூடிய வாரமாக அமையும். மிருகசீரிடத்தில் பிறந்தவங்க முருகனையும், திருவாதிரையில் பிறந்தவங்க நவகிரகங்களையும், புனர்பூசத்தில் பிறந்தவங்க பெருமாளையும் வழிபடுங்க. அடுத்தது கடக ராசி. புனர்பூச 4ஆம் பாதமும் பூச 4 பாதங்களும் ஆயில்யம் 4 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சந்திரன். சந்திரன் இன்னைக்கு நீசத்தில் இருக்கார். ராசி அதிபதி நீசத்தில் இருக்கும்போது கொஞ்சம் சோம்பல் அசதி இதெல்லாம் இருக்கும். நேற்று கூட இதை சொல்லியிருப்பேன், இன்னைக்கு சொல்றேன். ஆனாலும் மற்ற கிரகங்களுடைய நிலைப்பாடு அப்படின்னு பார்க்கும்போது சூரியன் பலம் பெற்று 2 குடையவன் இருக்காரு. சுக்கிரன் நல்ல பலமா இருக்காரு உங்களுக்கு. புதன் நல்ல இடத்துல இருக்காரு. செவ்வாய் சிறப்பா இருக்காரு. சனி அற்புதமா இருக்காரு. இந்த கிரக நிலைகள் எல்லாம் கூட உங்களுக்கு நல்ல சப்போர்ட் பண்றதாக இருக்கு. குரு வக்ரம் கூட நல்ல சப்போர்ட் பண்றதாக இருக்கு. ஆக இந்த பலவீனத்தை மற்ற கிரகங்களுடைய நிலையால நீக்கி இன்னைக்கு கூடுதல் நன்மைகளை பெறக்கூடிய சந்தர்ப்பம். புதிய நட்பு, புதிய உறவுகள் வந்து போறது, வீட்டுக்கு விருந்து நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறது, இப்படி புதிய புதிய விஷயங்களை ஆடை ஆபரண சேர்க்கை என சிறப்புகள் கிடைக்கும். நாளை மறுநாளும் உங்களுக்கு நல்லா இருக்கு. ஆக திங்கள் செவ்வாயும் புதன் வியாழனும் நல்லா இருக்கு. வெள்ளி சனி மட்டும் இந்த வாரத்தினுடைய இறுதி நாட்கள் சந்திரன் அஷ்டமத்துக்கு வர்றதுனால யாரு கூட ஃபோனில் பேசுறதுனாலும், இப்போ ஒரு சில பேருக்கு பொண்ணுக்கோ பையனுக்கோ ஃபிக்ஸ் ஆகிருக்கும், அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க ஃபோனில். ஏதோ ஒரு வார்த்தை கோபமாக பேசிட்டாங்கன்னா அதே சில சங்கடங்களை நிறைய ஃபேமிலியில் உருவாக்கிடுது. அதனால் கொஞ்சம் மென்மையாக விட்டு கொடுத்து போகணும். புரிந்து போக வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் யோசித்து பதில் சொல்லணும், விட்டு கொடுக்கணும், அப்படி கொண்டு போய்க்கணும். அதுக்கான நிலை தான். ஆனால் அதிகமாக தேவையில்லாமல் பேசாமல் இருக்கிறது நல்லதுங்கிறது என்னோட கருத்து. எப்படின்னா அந்த வெள்ளி சனி. ஆக வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை முக்கியமான விஷயங்களை, ஒப்பந்தங்கள் சம்பந்தமான விஷயங்கள் இதெல்லாம் முடிவெடுக்கிறது, ஒரு வீடு கட்டுறதை பற்றி, ஒரு வாகனம் எடுக்கிறத பற்றி, ஒரு திருமண முடிவு சம்பந்தம், ஒரு கல்வி சம்பந்தமான என்ன கோர்ஸ் எடுக்கிறது, எந்த காலேஜ் நீங்கள் முடிவு பண்ணுறதுங்கிறதெல்லாம் கூட இந்த வாரத்தில் நீங்கள் வெள்ளி சனிக்கு முன்னாடியே பண்ணிக்கணும் அல்லது அதுக்கப்புறம் பண்ணிக்கணும். ஆக இந்த வாரத்தினுடைய இறுதி 2 நாட்கள் வாகன பயணம், எல்லாத்துலேயும் கொடுக்கல் வாங்கல், எந்த ஒரு முடிவெடுக்கிறதும் கூட யோசனை பண்ணி முடிவெடுக்கணும். அதுக்காக சாப்பிடாம தூங்க முடியுமா? தூங்கிட்டே இருக்க சொல்கிறீங்களா சார் அப்படின்னா அப்படி இல்லை. சாப்பிட்றது கூட பார்த்து சாப்பிடணும், அவசரமாக சாப்பிடக்கூடாது. அது கூட விக்கிக்கு நான் சொல்கிறது. இந்த போன்ற காலங்களில் நாம் செய்கிற செயல்பாடுகள், மனம் தெளிவற்ற நிலை இருக்கும்போது மனிதன் தெளிவற்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுவான். அதனால அவனுடைய மதிப்பு மரியாதை குறையும்ங்கிறது தான் ஜோதிட சாஸ்திரம். அதனால நாம் அந்த காலகட்டங்களிலே நாம் யோசித்து செயல்படுறது, பொறுத்திருந்து செயல்படுறது,
பிறர் நம்ம ஏதாவது தீண்டுற மாதிரி இருந்தால் கூட பொறுத்து போகிறது, ஒதுங்கி போகிறது, இதெல்லாமே நன்மைகளை கொடுக்கும்னு சொல்லலாம் இந்த வாரத்தில். ஆக முதல் 5 நாட்கள் அதிக சிறப்புக்குரிய நற்பலங்களும், கடைசி 2 நாட்கள் கொஞ்சம் கடினமான பாதையில் போகக்கூடிய நிலையும் இருக்கு. உள்ள காட்டில் போறீங்கன்னா செப்பல் போட்டு போங்க சார்னு சொல்ற மாதிரி இறை வழிபாடு நமக்கு ஒரு கவசம் மாதிரி இருக்கும். அந்த வகையில் இந்த வாரத்தில் நீங்க வழிபட வேண்டிய தெய்வம், புனர்பூசத்தில் பிறந்தவங்க தட்சிணாமூர்த்தியையும், பூசத்தில் பிறந்தவங்க ஆஞ்சநேயரையும், ஆயில்யத்தில் பிறந்தவங்க பெருமாளையும் வழிபடுங்க. அடுத்தது சிம்ம ராசி. மகம் 4 பாதங்களும், பூரம் 4 பாதங்களும், உத்திரம் 1 பாதம் இருக்கு. ராசி அதிபதி சூரியன். சூரியனோட அற்புதமான நிலை உங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கும். முதல்லலாம் பையன் எதுக்கெடுத்தாலும் பயந்துக்குவான், முதல்லலாம் பொண்ணு எதுக்கெடுத்தாலும் பயந்துக்குவான். இப்பெல்லாம் எதுக்கு பயப்படுறதில்லை, அவ்வளவு தைரியம். நான் கூட செய்ய முடியாத வேலையை அவங்க செஞ்சிடறாங்க அப்படின்னு ஒரு அப்பா அல்லது அம்மா சொல்லலாம். அப்படி உங்களுக்கு உங்கள் குழந்தைகளே உங்களுக்கு தைரியத்தை கொடுக்குற அளவுக்கு உங்களுக்கு ஒரு தைரியம் வரும், அல்லது உங்களுக்குள்ளேயும் வரும். இந்த ராசியாக இருந்ததுன்னா துணிஞ்சு செயல்படுவீங்க. இந்த மாதிரி நீங்கள் செயல்பட்டு இருந்தா நம்ம எங்கேயோ போயிருக்கலான்னு. அப்படி இல்லைங்க, எதுவுமே நிலை இல்லை. எந்தெந்த காலத்தில் எது நடக்குமோ அப்போதான் நடக்கும். ஆனாலும் அது எப்போ நடக்கும்னு ஜோதிடம் சொல்லும்னு சொல்கிறேன். நடக்கக்கூடியது தான் நடக்கும், ஆனால் அது எப்போ நடக்கும்னு ஜோதிடம் சொல்லு. இந்த ரோட்டு இருக்குன்னா அந்த ரோட்டு நீங்கள் ஒரு வெளிநாடு போகிறீங்க, அங்கே என்னென்ன அமைப்புகள் இருக்கோ அது அங்கேயே தான் இருக்கும், அப்படியே தான் இருக்கும், அதில் மாற்றம் இல்லை. ஆனால் ஜோதிடர் மாதிரி அந்த கைடு இருப்பார், அவர் எங்கெங்கே என்னென்ன இருக்கும், எந்தெந்த நேரத்துக்கு எப்படி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுவார். அதுக்கு அது மாதிரி தான் நாங்களும் ஒரு கைடு மாதிரி இருக்கோம். அந்த வகையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் நடந்தாலும், அதாவது இருட்டு பகல் வந்தாலும் எப்போ இருட்டு வரும் எப்போ பகல் வரும் நமக்கு கடிகாரத்தில் காட்டுது. அந்த மாதிரி இந்த டைமுக்கு வருது அப்படின்னு சொல்லி நம்ம அந்த கடிகாரத்தினுடைய மணியை பார்த்து தெரிஞ்சுக்கிறோமோ அது போல். அந்த வகையான நிலையில் இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திரன் அஷ்டமத்துக்கு எதுவும் வராது. ஆக இந்த வாரம் சிறப்புக்குரிய நற்பலன்களை கொடுக்கக்கூடிய வாரமாக, தடைகளின்றி நன்மைகள் நடக்கக்கூடிய வாரமாக எடுத்துக்கலாம். முக்கியமாக மகத்தில் பிறந்தவங்க பெருமாளையும், பூரத்தில் பிறந்தவங்க ஆஞ்சநேயரையும், உத்திரத்தில் பிறந்தவங்க நவகோள்களையும் வழிபடுங்க. அடுத்தது கன்னி ராசி. உத்திரை 2, 3, 4 பாதங்களும், அஸ்தம் 4 பாதங்களும், சித்திரை 1, 2 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி புதன். புதனுடைய நிலைப்பாட்டில் சிறப்புக்குரிய சந்தர்ப்பங்களை கொடுக்கக்கூடிய இடத்துல இல்லை. புதன் 8ல் மறைஞ்சிருக்கு, சூரியனும் 8க்கு போயிருக்கு. ஆக சூரியனும் புதனும் 8ல் இருக்கிறது அவ்வளவு சாத்தியம் இல்லை. ஆனால் 8க்குடையவன் 9ஆம் இடத்துக்கு வந்தது ஒரு வகையில் பரவாயில்ல. அதை குரு பார்க்கறது, அஷ்டமாதிபதியை குரு பார்க்கறதும் கொஞ்சம் பரவாயில்லைங்க. இருப்பினும் உங்களுடைய நிலைப்பாடு இந்த வாரத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னா, சந்திரன் அஷ்டமத்துக்கு எதுவும் வராது. இன்று மட்டும் லாபம் குறைந்து காணப்படும். சார் இன்னைக்கு கடையில் லீவு சார் அப்படின்னா பரவாயில்ல. இல்லை கடை இருக்கு சார்னா லாபம் குறைஞ்சு காணப்படும். ஞாயிற்றுக்கிழமை தான் சார் நல்லா போகும் அப்படின்னாலும், அப்படின்னா என்ன நடக்கும்னா, நீங்கள் ஏதாவது தள்ளுபடி அறிவிச்சிருப்பீங்க, அதிகமான வாடிக்கையாளர் விடுவாங்க, ஆனால் வரவு குறைவு இருக்கும், அப்படி எடுத்துக்கலாம். இப்படிப்பட்ட சில சூழல்கள் இருந்தாலும் உங்களுக்கு இந்த வாரத்தில் இன்று தவிர மற்ற நாட்கள் சராசரியான நிலையை கொடுக்கும். பெரிய அதிர்ஷ்டம் இல்லாட்டியும் சராசரியான நிலை இருக்கும். உடல் அசதி சோர்வு இருக்கும். அதை நீங்கள் சரி செய்ய இறைவனை வழிபடணும். அந்த வகையில் உத்திரத்தில் பிறந்தவங்க தன்வந்திரி பகவானையும், அஸ்தத்தில் பிறந்தவங்க ஆஞ்சநேயரையும், சித்திரையில் பிறந்தவங்க முருகனையும் வழிபடுங்க. அடுத்தது துலா ராசி. சித்திரை 3, 4 பாதங்களும், சுவாதி 4 பாதங்களும், விசாகம் 1, 2, 3 பாதங்கள் இருக்க ராசி அதிபதி யாருங்க அப்படின்னா அவர் சுக்கிரன். இந்த வாரத்தில் இந்த ராசிக்கு கிரக நிலைகளோட போக்கு சாதகமாகவே தான் இருக்கும். சந்திரன் மோசமான இடத்துல இருக்காது, சனி நல்ல இடத்துல இருக்கு, சூரியனும் மோசம் இல்லை, புதன் மோசம் இல்லை. ஆனால் செவ்வாய் மட்டும் அஷ்டமத்தில் இருக்கு. 2 7 அஷ்டமத்துக்கு போயிருக்கு. குடும்பத்துக்குள்ள மட்டும், வெளியிடத்துல நல்ல பேரெல்லாம் இருந்தாலும் குடும்பத்துக்குள்ள மட்டும் சின்ன சின்ன சங்கடங்கள் கொடுக்கும், பணப்பற்றாக்குறை கொஞ்சம் இருக்கும், சகோதர வழியோட பிணக்கு ஏற்பட பார்க்கும், வாக்குவாதம் ஏற்பட பார்க்கும். அது மட்டும் நீங்க சரி செய்து கொண்டு போக வேண்டிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். சித்திரையில் பிறந்தவங்க நவகிரகங்களையும், சுவாதியில் பிறந்தவங்க அம்மனையும், விசாகத்தில் பிறந்தவங்க ஆஞ்சநேயரையும் வழிபடுங்க. அடுத்தது விருச்சிக ராசி. விசாக 4ஆம் பாதமும், அனுச 4 பாதங்களும், கேட்ட 4 பாதங்கள் இருக்கும். ராசி அதிபதி செவ்வாய். இந்த ராசிக்கு செவ்வாய் 7ஆம் இடத்தில் இருந்துட்டு இணையோட சில சங்கடங்களை, சில முரண்பாடுகளை கொடுத்தாலும், சூரியன் 5ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடமான சத்ருஸ்தானத்துக்கு வந்திருக்கிறதுனால, நைசரகிரக பாவிகள் சத்ருஸ்தானத்தில் இருக்கும்போது
நமக்கு கிரக வலிமை ஏற்படுத்துங்க. அதனால் எதிர்ப்புகள் முறியடிக்கப்பட்டு நன்மைகள் நடக்கும். நீங்கள் உங்கள் சொல்லுக்கு மற்றவங்க கட்டுப்படுவாங்க. உங்கள் சொல்லு மேடை ஏறும்னு சொல்லக்கூடிய நிலை இருக்குது. சந்திரனோட போக்கு இன்னைக்கும் இந்த வாரத்தில் போகக்கூடிய வழியும் நல்லா இருக்கிறதுனால இந்த வாரம் உங்களுக்கு நன்மைகள் தரத்தக்க முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் பெறக்கூடிய நல்ல நிலையுள்ள வாரமாக இந்த வாரம் அமையும். நீங்கள் எடுத்த முடிவும் சரி என்று நினைக்கக்கூடிய ஒரு சூழலை கொடுக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்தும். நாம் ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம்னா அது கல்விக்காக இருந்தாலும் சரி, ஒரு அரசியலாக இருந்தாலும் சரி, எந்த விஷயமாக இருந்தால், ஒரு விவசாயமாக இருந்தாலும் சரி, ஒரு வியாபாரமாக இருந்தாலும் சரி, ஒரு திருமண முடிவாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அது சரியானது அப்படின்னு நினைக்கும் போது தான் நம்மளுக்கு நம்ம மேலே ஒரு நம்பிக்கை வரும். அந்த நம்பிக்கை இந்த வாரத்தில் உங்களுக்கு ஏற்படும்னு சொல்லக்கூடிய நிலை இருக்குது. ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். கோயிலாக அதிகமாக போகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அந்த யாத்திரை போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மாலை போட்டு சாமி கோயிலுக்கு விரதம் இருந்து போயிட்டு வர்ற நிலையுள்ளவங்களுக்கு கூட இது பொருந்தும். வெளிநாட்டு பயணம் இருக்குது. இன்னைக்கு விசாகத்தில் பிறந்தவங்க இன்னைக்கு மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் அம்மனையும், அனுசத்தில் பிறந்தவங்க சரஸ்வதி தேவியும், கேட்டையில் பிறந்தவங்க விஸ்வகர்மாவையும் வழிபடுங்க. அடுத்தது தனுசு ராசி. மூலம் 4 பாதங்களும், பூராடம் 4 பாதங்களும், உத்திராடம் ஒரு பாதம் இருக்கு. ராசி அதிபதி குரு பகவான். இந்த ராசிக்கு கிரகங்களுடைய போக்கில் இந்த வாரத்தில் இன்னைக்கு விரயத்தில் இருக்கிற சந்திரன் ஜென்மத்துக்கு வரார். அப்புறம் ஜென்மம் 2, 3, 4 அது தவறான பாதை இல்லை. 5 புதனும் சூரியனும் 9, 10 கூடையவங்க இணைந்து இருக்கிறது. இந்த வாரத்தில் உங்களுக்கு ஆன்மீக நிகழ்வுகள், காரிய வெற்றிகள், பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள், அவர்களால் நன்மைகள் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பத்தை காட்டும். காரிய தடைகள் இருக்கும், ஆனால் அந்த தடைகள் இருந்தாலும் இறையர்களால் விலகும். 6 இருக்கிற செவ்வாய் எதிர்ப்புகளை முறியடிக்கும். அது குருபார்வையில் இருக்கிறது இன்னும் அற்புதம். குழந்தைகளுக்கு இருந்து வந்த சங்கடங்கள் அகலும். பூர்வீக வழி பிரச்சனைக்கு இந்த வாரம் தீர்வு ஏற்படும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க முருகனையும், பூராடத்தில் பிறந்தவங்க அம்மனையும், உத்திராடத்தில் பிறந்தவங்க நவகிரகங்களையும் வழிபடுங்க. அடுத்தது மகர ராசி. உத்திராட 2, 3, 4 பாதங்களும், திருவோணம் 4 பாதங்களும், அவிட்டம் 1, 2 பாதங்கள் இருக்கும். ராசி அதிபதி சனி. இந்த ராசிக்கு இந்த வாரத்தில் இன்று லாப அதிகரிப்புக்குரிய காரணிகள் தென்படுது. இன்று இரவு, நாளை மறுநாள் கொஞ்சம் விரயங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் அது உங்களுடைய முயற்சியாலேயே இருக்கும். அதற்கடுத்து வரக்கூடிய நாட்கள் அற்புதமாக இருக்கும்னு சொல்லக்கூடிய நிலையை காட்டும். ஆக இந்த வாரத்தில் நாளை மறுநாள் கூடுதல் செலவுகள் காத்திருக்கு. அந்த செலவுகளை உபயோக செலவுகளை பண்ணிட்டீங்கன்னா பாதகம் இல்லை. அதில் உத்திராடத்தில் பிறந்தவங்க அகத்தியரை வழிபடுறது, ஆதித்ய ஹிருதயம் படிக்கிறது நல்லது. திருவோணத்தில் பிறந்தவங்க முருகனை வழிபடுறது நல்லது. அவிட்டத்தில் பிறந்தவங்க அம்மனை வழிபடுறது நல்லது. அடுத்தது கும்பராசி. அவிட்டம் 3, 4 பாதங்களும், சதயம் 4 பாதங்களும், பூரட்டாதி 1, 2, 3 பாதங்கள் இருக்கு. ராசி அதிபதி சனி. இந்த ராசிக்கு இந்த வார பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னா, இன்னைக்கு சந்திரன் இருக்கக்கூடிய இடம் நீசம் பெற்று இருக்கார். அதாவது 6 கூடையவன் நீசம் பெற்று இருக்கார். அது நல்லது. கடன், நோய், சத்ரு தொல்லைகள்லாம் இன்னைக்கு இருக்காதுன்னு அர்த்தம். அப்புறம் எங்க இருக்காருன்னா 11க்கு வர்றார். சத்ருனாலேயே நன்மை ஏற்படும், கடனால் நன்மை ஏற்படும். எப்படி சார் கடன் ஏதாவது தள்ளுபடி ஆகுமா? வட்டி ஏதாவது ஒரு பக்கம் கொடுத்துருந்தீங்கன்னா வட்டி இல்லாட்டி பரவாயில்லப்பா, அசலையாவது கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு சலுகை தான். அந்த மாதிரி நன்மைகள் நடக்கும் நாளை மறுநாள். அதுக்கப்புறம் புதன் வியாழன் விரயத்துக்கு வர சத்ருனாலேயே விரயம் சொல்றேன். மறைமுக சத்துருக்கள் உங்களுக்கு விரய செலவுகள் அதிகரிக்க வைப்பாங்க. அது எப்படி சார் அப்படின்னா, ஒரு ஏலத்தில் ஒரு டெண்டருக்கு வர போகிறோம். அந்த டெண்டர் ஒரு ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு உரியதுன்னு வச்சுக்கோங்க, அல்லது 10 கோடிக்கு உரியதுன்னு வச்சுக்கோங்க. அவங்க 11 லட்சமாக அது 11 கோடிக்கு இது பண்ணி விட்டு எடுக்காமல் போயிடுவாங்க. அது உங்களுக்கு அது லாஸ் ஆகும், அல்லது உங்களுக்கு லாபம் கிடைக்காம போகும். அப்படி சத்துருனால சில சிரமங்கள் இருக்குது. அப்போது
புதன் வியாழன் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். யார் எப்படி என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு யோசித்து நமக்கு அது ஒத்து வருமானு பார்த்து முடிவெடுக்கணும். வீண் விரயங்களுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. ஏன்னா 6 குடையம் 12 இருக்கும்போது வீண் விரயங்களை ஏற்படுத்துவான், அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. இதுக்கு பரிகாரமாக இறை வழிபாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, அவிட்டத்தில் பிறந்தவங்க முருகனையும், சதயத்தில் பிறந்தவங்க தட்சிணாமூர்த்தியையும், பூரட்டாதியில் பிறந்தவங்க பெருமாளையும் கும்பிடுங்க. அடுத்தது மீன ராசி. பூரட்டாதி 4ஆம் பாதமும் உத்திரட்டாதி 4 பாதங்களும் ரேவதி 4 பாதங்கள் இருக்கு. ராசி அதிபதி குரு பகவான். இந்த ராசிக்கு சந்திரனோட போக்கு இந்த வாரத்தில் உங்களுக்கு வந்து நன்மைகளை கொடுக்கக்கூடிய வழியில் போனாலும், இந்த வாரத்தினுடைய இறுதி நாட்கள் மட்டும் 2 நாட்கள் செலவுகளை கொடுக்கக்கூடிய நிலையை காட்டும். சந்திரன் விரயத்துக்கு வருவார். 5 குடையவன். குழந்தைகளால் செலவு, பூர்வீக வழி செலவன், குழந்தைகளுக்கு ஏதாவது ஃபீஸ் கட்ட வேண்டியது இருந்தால் கூட கட்டிக்கலாம். இல்லை பூர்வீக வழியில் ஏதாவது கலார் பண்ணக்கூடிய அந்த செலவுகள் இருந்தால் பண்ணிக்கலாம். ஜுவல்ஸ் ஏதாவது எடுக்கிறதுன்னு எடுக்கலாம். வாகனம் இந்த மாதிரி ஏதாவது வாங்குறதுன்னா வாங்கலாம். ஆனால் முக்கிய செலவுகளை பண்ணிக்கலாம். ஏதோ டியூ கட்ட வேண்டியது இருந்தால் கூட கட்டலாம். ஆக முதல் 5 நாட்கள் சிறப்புகளுக்குரிய சந்தர்ப்பமும், கடைசி 2 நாட்கள் கூடுதல் செலவுகளுக்குரிய வாய்ப்புகளும் உள்ள வாரமாக இந்த வாரம் இருக்கும். பூரட்டாதியில் பிறந்தவங்க முருகனையும், உத்திரட்டாதியில் பிறந்தவங்க பெருமாளையும், ரேவதியில் பிறந்தவங்க சிவபெருமானை முக்கியமாக கோபூஜை செய்து பசுவுக்கு அகத்துக்கீரையும் பழமும் கொடுத்து வழிபட மேன்மைகள் உண்டாகும். நேர்களை இதுவரை உங்களுடைய ராசி பலன்களை வார ராசி பலன்களாக கேட்டு தெரிந்து கொண்டீர்கள். பொதுவானவை. உங்களுடைய பிறந்த தேதி நேர அடிப்படையில் ஜாதகம் கணித்து திசாபுத்தி அந்தரங்களை அறிந்து அதற்கேற்ப உங்கள் வாழ்வை சீரமைத்து சிறப்புடன் வாழ முருகனை வேண்டி விடைபெறுவது ஜோதிட எண்கணித வாஸ்து நிபுணர் அன்னூர் KR வேலுசாமி. வணக்கம் நேயர்களே.